இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தெர்வாஹே. இவங்களோட சிரிப்பு தெர்வாஹே. யார பத்தி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருக்கும் இப்பவே புரிஞ்சிருக்கும். ஆமாங்க. சரிகமப சீனியர் சீசன் 4ல வந்துட்டு மலேசியால இருந்துட்டு அருளினி என்கின்ற ஒரு பெண் வந்துட்டு ஆடிஷனுக்கு வந்திருந்தாங்க. இவங்களோட பழைய பெயர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அஸ்வினா. இவங்களுக்கு அருளினி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய குரு தான் பெயர் வச்சிருந்திருக்காங்க. ஆனா இந்த குவைட்ல வந்துட்டு அவங்களுடைய குரு வந்து தவறியிருக்காங்க. இத அவங்க ஒரு ஸ்டேஜ்ல வந்து பதிவு செய்திருந்தாங்க. அந்த பேரு அவங்களுக்கு ஒரு சூப்பர் பவர் கிடைச்ச மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவங்க என்ன பாட்டு பாடியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, கந்தசாமி படத்துல இருந்துச்சு அலேக்ரான்ற சாங் தான் பாடியிருந்தாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் லைனுக்கே வந்துட்டு எல்லாருமே மயங்கிட்டாங்கன்ற மாதிரி தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அட்டகாசமான ஒரு பெர்ஃபார்ம தான் குடுத்திருந்தாங்க நம்மளுடைய அருளினி. அது மட்டும் இல்லாம ஜானி படத்துல இருந்துட்டுமே பாட்டு பாடியிருந்தாங்க. அந்த பாட்டுமே சும்மா வேற லெவல்ல இருந்திருக்கும். நம்மளுடைய ஸ்ரீனி சார் மட்டும் தான் வந்துட்டு கிரீன் லைட் கொடுக்காம இருந்திருப்பாரு. இந்த ஒரு பாட்டு கேட்டுட்டு எல்லாருமே கிரீன் லைட் குடுக்க, சும்மா அரங்கமே இவங்களோட குரல்ல வந்துட்டு அப்படியே மயங்கிட்டது அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். இவங்களுடைய பாட்டு மட்டும் இல்ல, இவங்களுடைய பேச்சு, அதேபோல இவங்களுடைய சிரிப்பு எல்லாமே திர்வாகேன்ற மாரி தான் சொல்லணும். அந்த அளவுக்கு சூப்பராவே இவங்களுடைய பேச்சு இருந்தது. கொஞ்சம் தமிழ்ல பேசக்கூடிய ஒரு பேச்சுமே வந்துட்டு எல்லாரையுமே கவர்ந்தெழுத்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம எப்பயுமே சிரிச்சுட்டு இருக்கக்கூடிய இவங்க முகத்த பார்க்கும்போது அவ்வளவு ஒரு சந்தோஷமா, எனர்ஜியா இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்களுடைய கொஞ்சி தமிழ்ல இவங்க ரொம்பவே சூப்பரா பேசியிருந்தாங்க. இவங்களுடைய தமிழுக்கு இந்நேரத்துக்கு அவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். இத பாடி முடிச்சதுக்கு அப்புறமாக இவங்க செலக்ட் ஆனதுக்கு அப்புறமாக இவங்க சில விஷயங்கள வந்து பகிர்ந்திருந்தாங்க. அதுல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, தான் வந்து ஆட்டிசத்தால பாதிக்கப்பட்டிருந்ததாக சொல்லியிருந்தாங்க. தனக்கு 7 வயசு வரைக்குமே வந்துட்டு பேச்சு வரல. எனக்கு அப்பல்லாம் துணையா இருந்தது, என்னை வாழ வைத்தது எல்லாமே இந்த இசைதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம, என்ன மாதிரி இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு வந்துட்டு நான் முன் உதாரணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியுமே சொல்லியிருந்தாங்க. நான் வெற்றி அடைவேனா இல்லையான்றதெல்லாம் முக்கியம் இல்ல. இறுதி வரை நான் இந்த நிகழ்ச்சியில வந்துட்டு பாடணும். என்ன மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு வெளியில வந்து சாதிக்கணும்ன்றது தான் என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இது மாதிரி அவங்க பேசினதுக்கு அப்புறமா வந்துட்டு எல்லாருமே அப்படியே ஷாக்ல இருந்தாங்க. அருளினிக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அருளினி வந்துட்டு இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு கண் கலங்கும்போது எல்லாருமே வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணியிருந்தாங்க. ஸ்ரீனி சார் வந்துட்டு மெடல் போடுறதுக்காக கிட்ட வந்து போட்டுட்டு போய் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொன்னா, அருளினியோட முகம், அந்த முகத்துல இருக்கக்கூடிய சிரிப்பு எல்லாமே ரொம்ப ரொம்ப உண்மையானது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதனால அந்த முகத்த நாங்களும் போய் பார்த்துட்டு வரோம்ன்ற மாதிரி விபி சார் சொல்லியிருப்பாரு. உடனே வந்துட்டு அருள்னி வந்து எல்லாரையுமே வந்து பார்த்து, எல்லார்ட்டயுமே இருந்துட்டு அவங்களுடைய விஷிங்கையும், அதேபோல பிளெஸ்ஸிங்கையுமே வந்துட்டு அருள்னி பெற்றிருப்பாங்க. அந்த அரங்கத்துல வந்து ஒரு ரொம்பவே சந்தோஷமான தருணமாக அந்த ஒரு தருணம் மாறி இருந்ததையுமே பார்க்கக்கூடியதாக இருந்தது. அருள்னியோட முகத்த, அவங்க பாடல, அவங்க முகத்துல இருக்கக்கூடிய அந்த சிரிப்ப யாரு பார்த்தாலுமே வந்துட்டு அந்த நொடியே மயங்கி தான் போயிருவாங்க. அந்த அளவுக்கு அவங்களோட அந்த ஒரு சிரிப்புல அவ்வளவு உண்மை இருந்தது. இதனாலேயே வந்துட்டு அவங்களுக்கு இப்ப வந்து நிறைய வாழ்த்துக்கள் வந்து குவிஞ்சிட்டு வருது. அருள்னி வந்து தொடர்ந்து பாடணும், வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தங்களுடைய வாழ்த்துக்கள சொல்லிட்டு வராங்க. மொத்தத்துல விபி சார் சொன்னது போல அருளினி அவங்களுடைய தமிழ், அவங்களுடைய சிரிப்பு, அவங்களுடைய பாட்டு, அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்துட்டு தெர்பாகே. உங்களுக்கு இது எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. இந்த மாதிரியான விஷயங்கள தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க.